பேச்சுவார்த்தையில் விழிபிதுங்கி நிற்கும் திராவிட கட்சிகள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணி வச்சிருக்கிற கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. ஆனா விஜயுடைய திடீர் அரசியல் என்ட்ரியால அசாதாரண சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், பாஜக மற்றும் பாமக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய சீட் எண்ணிக்கையை உயர்த்தினாதான் தொடர்ந்து கூட்டணியில நீடிப்போன்னு செக் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க கேட்கிற சீட்டை கொடுத்துட்டா பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைக்க முடியுமா, அல்லது தொங்கு நிலை ஏற்படுமா, இல்லைன்னா அவங்க கேட்கிற சீட்டை கொடுத்துடலாமான்னு விழி பிதுங்கி போயிருக்காங்களாம் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும். அதாவது ஆளுங்கட்சியான திமுக மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு கடந்த 10 வருஷமா ஆட்சியில இருந்து திமுக விட்டு கொடுத்த முதல்வர் நாற்காலியை தட்டி பறிக்கணும்னு அதிமுகவும் சின்சியரா ஸ்கெட்ச் போட்டு காய்களை நகர்த்துறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, உறுப்பினர் சேர்க்கைக்காக விவரம் தெரியாத மக்கள் கிட்ட அவங்க செல்போனை வாங்கி ஓடிபியை வாங்கி அவங்களுக்கே தெரியாம உறுப்பினர் ஆக்கிடுறதா சோசியல் மீடியாவில் பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதே மாதிரி ஒவ்வொரு பிரதான கட்சியும் தங்களுடைய ஐடி விங் தாறுமாறா வேலை வாங்கி டெக்னாலஜி மூலமா ஆதரவு திரட்டவும் பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் வருதாம். மொத்தத்துல இப்போதுல இருந்தே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பமானது நிதர்சனமான உண்மை.